இந்த திருவிழா சூர்ணம் வந்து மலம் இலக்கி வந்து செயல்படுது. இது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்இன்ஃபெக்டன்டாகவும் செயல்படுது, ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. காலை நேரத்தில் உணவுக்கு முன்பாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஆற்றலை வந்து கொடுக்குது. சில பேர் காலையில் வந்து தூங்கி எழும்போது கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு உட்காந்துருக்கும், அதிகமாக வந்து காணப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த திரிபுலா வாஷ் வந்து அற்புதமான ஒரு மருந்தாக வந்து செயல்படும். யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து தினமும் அன்றாடம் வந்து பல பேர் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் திரிபுலா சூர்ணம். திரிபுலா சூர்ணமாகவும் கிடைக்குது, மாத்திரையாகவும் கிடைக்குது. இந்த திரிபுலா சூர்ணம் வந்து மலம் இலக்கி வந்து செயல்படுது. நிறைய பேர் வந்து மலம் வந்து சரியாக கலையில் அப்படின்னும் போது இந்த திரிபுலா சூர்ணத்தை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதில் பல்வேறு சந்தேகங்கள் வந்து திரிபுலா சூர்ணத்தை பற்றி நம்ம மக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருந்தீங்க இந்த வலைதளத்தில். ஸோ இன்றைக்கி இந்த நம்ம திரிபுலா சூர்ணத்தை பற்றி பார்ப்போம். இதுக்கும் நம்மளோட டயபிட்டிஸ்க்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, அதே மாதிரி இந்த திரிபுலா சூர்ணம் வந்து கண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை அளிக்குது அப்படின்றத பல பேர் வந்து வினா எழுப்பியிருந்தீங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த திரிபுலா சூர்ணத்தோட மகத்துவத்தை, இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த அளவில், எந்த விகிதாச்சாரத்தில், எந்த நேரத்தில் பயன்படுத்தலான்றதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த திரிபுலா சூர்ணமானது வந்து மொத்தம் 3 பொருட்களை ஆனது. ஒன்று நெல்லிக்காய், ஆம்லான்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு நெல்லிக்காய். அதுக்கடுத்து கடுக்காய், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த கடுக்காய். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிக்காய். இந்த 3 பொருட்களுமே கொட்டை நீக்கி சதை பகுதியை மற்றும் நிழலில் காய வைத்து பொடி செய்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சரி அளவு ஒன்றாக சேர்ந்தது தான் திரிபுலா சூர்ணம். இந்த திரிபுலா சூர்ணம் வந்து எல்லா கடைகளையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆயுர்வேத சித்தா மருந்து மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவ கடைகள்லையும் வந்து இந்த திரிபுலா சூர்ணமானது கிடைக்குது. இது எல்லாருமே வந்து சரியாக மோஷன் வந்து போகல, அதுக்காக வந்து பயன்படுத்திட்டு வரீங்க. இது சில பேருக்கு வந்து பலன் அளிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட உணவு வந்து போதிய அளவுக்கு வந்து நீர் சத்து அல்லது நார் சத்து வந்து இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த திரிபுலா சூர்ணம் வந்து சில நேரங்களில் பலன் அளிக்காமல் வந்து போகலாம். இந்த திரிபுலா சூர்ணம் இரவு நேரத்தில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உணவுக்கு பின்பாக 1 மணி நேரம் கழித்து நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து 1 டம்ளர் சுடுதண்ணியில் வந்து கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை சில பேர் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த திரிபுலா சூர்ணம் வந்து பகல் நேரத்தில், காலை நேரத்தில் உணவுக்கு முன்பாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஆற்றலை வந்து கொடுக்குது. எந்த விதமான ஆற்றல்னால் நல்ல ஜீரணசக்திக்கு உண்டான ஆற்றல். அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பல பேருக்கு வந்து இது ரிலீஃப் ஆகிருக்கு. இந்த திரிபுலா சூர்ணம் இது மட்டுமா பயன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய பயன்கள் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த திரிபுலா சூர்ணம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, இந்த மாதிரியான ப்ராப்ளம், குறிப்பாக வந்து ஸ்கின் எரப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சில தொற்றுகள்னால உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு வெடிப்பு வந்து கிரியேட் பண்ணிக்கும், சீல் வலி இது போல் இந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படுக்கும். சில பேருக்கு சேத்து புண்ணு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி குறிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து கால்கள் வந்து வேர்க்கும்போது சேத்து புண்ணு போல், அதாவது அத்லீட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட ஃபுட் பாத், அதாவது ஒரு பக்கெட் தண்ணீரில், சுடு தண்ணீரில் நீங்கள் 1 டீஸ்பூன் இந்த திரிபுலா சூர்ணத்தை வந்து போட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஃபுட் பாத்தை காலை வந்து அதை டிப் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால்களை கழுவிட்டு விட்டிங்கன்னா போதுமானது. உங்களோட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும். அதே மாதிரி மர்மஸ்தானத்தில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு திரியாக ஒரு மாதிரியான நூல் மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. அது ஃபங்கஸ் தான். அது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து அவங்க ஹிப் பாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு டப்பில் வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த திரிபுலா சூர்ணத்தை வந்து போட்டு அந்த ஹிப் பாத் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்னால, ஹெமராய்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த வெடிப்புகள் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆறும். அது மாதிரி இது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்இன்ஃபெக்டன்டாகவும் செயல்படுது, ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. அதனால் பெண்களுக்கு ஏற்படும் அந்த வெள்ளைப்படுதல், அதே மாதிரி ஆண்களும் இதை வந்து பயன்படுத்தலாம். மர்மஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேறு என்னெல்லாம் குணங்கள் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, கிளென்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். குறிப்பாக கண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த திரிபுலா சூர்ணம் வந்து
உள்ளுக்கும் வந்து சாப்பிடலாம், வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். வெளிப்பிரயோகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த திரிபுலாச்சூர்ணத்தை வந்து ஒரு சொம்பு தண்ணி அல்லது 250 ml வாட்டரில் 1 டீஸ்பூன் திரிபுலாச்சூர்ணம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்ல டபுள் லேயர்டு காட்டன் கிளாத்தில் வந்து வடிகட்டிட்டு, இது வந்து ஐ வாஷ் கப்புன்னு தெரியும், நிறைய பேருக்கு அந்த கப்பு தெரியும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கண்களை வந்து அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதேமாதிரி கண்களை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம் இந்த திரிபுலாச்சூர்ணத்தை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கன்ஜர்வேஷன் சொல்லக்கூடிய, ஸ்டைன்னு சொல்லக்கூடிய தொற்றுகள் அது ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து வாட்டரி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷனால வாட்டரி ஐஸ் இருக்கும். சில பேர் காலையில் வந்து தூங்கி எழும்போது கண்களில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு உட்காந்துருக்கும், அதிகமாக வந்து காணப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த திரிபுலா வாஷ் வந்து அற்புதமான ஒரு மருந்தாக வந்து செயல்படும். குறிப்பாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்களில் வந்து சில தொற்றுகள் வந்து உடனடியாக ஆகும். அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட்டு உள்ளவங்களுக்கு இவங்க எல்லாருமே அது ஒரு ஹூண்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாஷாகவும் இந்த திரிபுலாச்சூர்ணம் வந்து கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து ஒரு வாஷாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சில பேர் முகத்தில் வந்து ஏற்கனவே பிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து உள்ளுக்கு வந்து சாப்பிடும் பொழுது அதுக்குண்டான அந்த டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். முகம் கழுவுவதற்கு இந்த திரிபுலாச்சூர்ணம் கொதிக்க வைத்த தண்ணீரை வந்து நீங்கள் முகத்துக்கு வந்து கழுவுவதற்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த முகத்தில் மறுக்கப்பொருள்னால் ஏற்படக்கூடிய அந்த பஸ்ஸு இது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். திரிபுலாச்சூர்ணத்துக்கு இது மட்டுமா பயன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல்வேறு பயன்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியில் இதை பற்றி மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.